கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் பூண்டு 2 பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா நீட்டாக கட் பண்ணி வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினோன்னே கோவக்காவை நல்லா கழுவிட்டு காய் நல்லா வதங்கினோன்னே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்புத்தூள் தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டு தயிர் சாதத்துக்கு கோவைக்காகும் பொரியல் தான் இன்றைக்கி ஸ்பெஷல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் தயிர் சாதம் கோவக்காய் ஃப்ரை இருந்தாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.